கொள்கைக்கு லட்சியத்துக்கு எதிராக பெத்த தாய் தந்தரே வந்தாலும் நமக்கு எதிரிதான். அங்கே போர் லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் சண்டை. சீமானையெல்லாம் நம்ப மாட்டாங்க அந்த தம்பிகள். அதேபடி சீமானை அசிங்கப்படுத்துறதா? அவனை கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அவனை கழுதையில ஏத்தி ஊர்வலம் விடணும். எப்படி சார்? எதுக்காக? என்ன அவ்வளவு ஒரு ஆக்ரோஷம்? அந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்துறீங்க சீமான் மேல? என்னங்க தமிழர்கள் மீண்டும் மாடு மேய்க்கணும்னு சொல்றானா? என்னங்க இது? நீங்க அதாவது வன்னியரசு பார்வையில தான் நீங்க சொல்ற, அவர் வந்து அப்படி கிடையாது அப்படின்றாரு. பாருங்க, அவன் தமிழுக்காகவோ தமிழ் தேசியத்துக்காக பேசுறவன் இல்ல. அவன் எவ்வளவு பெரிய துரோகின்னா, மேதகு தம்பி அவனுடைய இயக்கத்தையும் இந்த நாட்டில் உலக தமிழர்கள் அங்கீகரிக்கிறார்கள். இவன் அவங்க பேரை சொல்லி உலகம் பூரா சுத்தி வசூல் பண்ணிட்டான். அவரு கூட உட்கார்ந்து சாப்பிட்டதா கதை விடுறான். சந்தித்ததே ஒரு நிமிடம் ஆமக்கறி சாப்பிட சொன்னார்னு சொல்றான். ஒரு விடுதலை போராட்ட தலைவனை எப்படி கொச்சப்படுத்துறான்னு பாருங்க. அது சொன்னா கூட குத்தம் இல்லை. மேதகு தலைவர் தம்பி அண்ணனுடைய மகனை பிக்காலி பயலுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுங்கிறான். நண்பர் சீமானை நம்பி நாம் தமிழர் இயக்கத்துக்கு வந்த தம்பிகள் இனிமேல் சீமானை ஒத்துக்கிடுவாங்கன்னு நினைக்கிறியா? நடக்காது.